ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்ட்னர்ஷிப்போட பேசிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பார்ட்னர்ஷிப்னா என்ன, ஸோ பார்ட்னர்ஷிப்போட அக்கௌண்டிங் பேசிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்படி கேல்குலேட் பண்ணுறோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் எப்படி கேல்குலேட் பண்ணுறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் எப்படி கேல்குலேட் பண்ணுறோம், அந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்ட்னர்ஷிப் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். ஸோ பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது 2 or more பர்சன்ஸ் 2 பேர் ஜாயின் பண்ணி ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறது தான் பார்ட்னர்ஷிப்புங்க. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப்போட பேசிக்கான நெசசிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் டீட் வேணும். ஸோ பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்னா 2 பார்ட்னர்ஸ் அவங்க ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கான அக்ரிமெண்ட். ஸோ அந்த அக்ரிமெண்ட் நாட் கம்பல்சரி இன் கேஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப். பட் பார்ட்னர்ஷிப் டீட்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம் ஆஃப் த ஃபார்ம் இருக்குங்க, அந்த கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும், எல்லா பார்ட்னர்ஸோட நேம்ஸ் அண்ட் அவங்க டீட்டெயில்ஸ் இருக்கும், பிஸ்னஸ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு இருக்கும், அண்ட் அந்த ஃபேர்முக்கு எதாவது பர்டிகுலரான டியூரேஷன் பர்பஸ் இருந்துச்சுன்னா அதனோட டியூரேஷன் அந்த பர்பஸ் பற்றி போட்டிருப்பாங்க. ஒரு பார்ட்னரும் எவ்வளோ கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னு போட்டிருப்பாங்க. அண்ட் எவ்வளோ பாரோயிங்ஸு, ப்ராஃபிட் அண்ட் லாஸை எப்படி ஷேர் பண்ண போகிறோம், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ட்ராயிங்ஸ் சார்ஜ் பண்ண போகிறோமா இல்லையா, யாருக்கு எவ்வளோ சேலரி கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி அந்த பார்ட்னர்ஷிப் ரிலேட்டடான அக்கௌண்டிங் டீட்டெயில்ஸ் என்டையராக இந்த பார்ட்னர்ஷிப் டீடில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் டீட் இல்லை அப்படிங்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஈக்குவலாக இருக்க எல்லா பார்ட்னர்ஸ்க்கும். அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இட் இஸ் நாட் அலவுட். அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸும் நம்ம சார்ஜ் பண்ண முடியாதுங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனுக்கு நம்ம பார்ட்னர் ஏதாவது லோன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 6% per annum ஸ்டாண்டர்டான இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவோங்க. அண்ட் ரெமுனரேஷன் ஃபார் அ ஒர்க்கிங் பார்ட்னர் இஸ் நாட் அலவுட். ஸோ இதெல்லாம் பார்ட்னர்ஷிப் டீட் இல்லை அப்படிங்கும்பொழுது ஜென்ரலாக ஒரு ஃபார்ம் பார்ட்னர்ஷிப்பில் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள். ஸோ ஒரு பார்ட்னர்ஷிப்பில் யார் என்டர் ஆக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த ஸ்க்ரீனில் காமிக்கிற 3 பேர் தவிர மிச்சம் எல்லாருமே ஒரு பார்ட்னர் ஆக முடியும். ஸோ ஒரு மைனர், ஒரு அன்சவுண்ட் மைண்ட் பர்சன் அண்ட் பர்சன்ஸ் டிஸ்குவாலிஃபைட் பை லா, இந்த 3 பேர் மட்டும் பார்ட்னர்ஷிப் டீலில் என்டர் ஆக முடியாது. இதை தவிர மிச்சம் இருக்க நார்மல் பர்சன்ஸ் எல்லாருமே தே கேன் என்டர் இன்டு அ பார்ட்னர்ஷிப்புங்க. ஸோ அடுத்தது நம்ம பார்ட்னரோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கேல்குலேஷன் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறோங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்னரும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு ஃபேர்ம்லேருந்து பே பண்ணுவாங்க. அதான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னு சொல்லுவோம். இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எதில் கேல்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, பார்ட்னருடைய ஓப்பனிங் கேபிட்டலில் கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போது இயரோட ஸ்டார்டிங்கில் அவங்களோட கேபிட்டல் பேலன்சஸ் என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த ஓப்பனிங் கேபிட்டலுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கேல்குலேட் பண்ணி தருவாங்க. ஸோ இப்போ ஒரு பார்ட்னர் அடிஷ்னலாக கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ நாளாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அமௌண்ட் இருக்குங்க. ஸோ இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா, ஸோ அவர் ஃபஸ்ட்டு கான்ட்ரிபியூட் பண்ணது 60,000 ரூபாய். அண்ட் நடுவில் 2019 மறுபடியும் செப்டம்பர் 2019 மறுபடியும் அவங்க ஒரு 10,000 ரூபாய் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது அந்த 60,000 ரூபாய்க்கு ஒரு ஃபுல் இயருக்கும் அண்ட் இந்த 10,000 ரூபாய் அவங்க என்ன டேட்டில் கான்ட்ரிபியூட் பண்ணாங்களோ அதிலிருந்து அக்கௌண்டிங் இயர் எண்ட் வரைக்கும் 6 monthsக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே கேபிட்டலை வித்ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ நாளைக்கு அந்த ஃபேர்மில் இருந்துச்சோ அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இதில் ஸ்டார்டிங்கில் 5 லட்சம் ஆகவும் நடுவில் ஒரு 1 lakh வித்ட்ரா பண்ண மாதிரியும் போட்டிருக்காங்க. ஸோ அப்போ 9 monthsக்கு 5 lakhs இருந்ததுனால அதுக்கு 5 lakhsக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலும், அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற 3 monthsல 1 lakh வித்ட்ரா பண்ணி 4 lakh மாறினதுனால அந்த 4 lakh rupeesக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோங்க. ஸோ இது ரெண்டையும் டோட்டல் பண்ணும்போது we get the total interest on capital. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போது பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை பற்றி சைலண்ட்டாக இருக்குது, அதாவது எதுவுமே மென்ஷன் பண்ணலை அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம கொடுக்க மாட்டோங்க. ஸோ இப்போ பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்
கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை நம்ம எப்படி சார்ஜ் பண்ணுவோம், அந்த எக்ஸ்பென்சஸை எப்படி சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னா ஒரு லாஸ் வரும்பொழுது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை வந்து நம்ம அலோவ் பண்ண மாட்டோங்க. ஸோ இன்கேஸ் ப்ராஃபிட் வந்து இன்ட்ரெஸ்ட்டை விட அதிகமாக இருந்தால் ஃபுல் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம். ப்ராஃபிட் வந்து இன்ட்ரெஸ்ட்டை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கேபிட்டல் ரேஷியோவில் அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து பே பண்ணுவோங்க. இப்போ பார்ட்னர்ஷிப் டீட் வந்து சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு போட்டாங்க அப்படின்னா ஃபுல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுமே ப்ராஃபிட் வந்தாலும் சரி லாஸ் வந்தாலும் சரி அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு எப்படி நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து 2 கேஸில் நம்மளுக்கு வரும். ஒன்று கேபிட்டல் அக்கௌண்ட்டை ஃபிக்ஸ்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களா இல்லை ஃப்ளக்சுவேட்டிங்காக மெயின்டைன் பண்ணுறாங்களா. ஸோ ஃபிக்ஸ்டாக மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து பார்ட்னருடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு சார்ஜ் பண்ணுவோம். அதே வந்து ஃப்ளக்சுவேட்டிங்காக இருந்ததுன்னா பார்ட்னருடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு சார்ஜ் பண்ணுவோங்க. இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறது தான் வந்துட்டு 2 டைப் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரிஸ். நான் சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிறது ஓப்பனிங் கேபிட்டலில் தான் நம்ம சார்ஜ் பண்ணுவோங்க. சம்டைம்ஸ் ப்ராப்ளமில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோன்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. க்ளோசிங் கேபிட்டலும் அந்த கேபிட்டலோட சேஞ்சஸ் ரிலேட்டடான என்ட்ரிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி கொடுத்துருக்கும் பொழுதுங்க நம்ம இந்த ஃபார்மேட்டை வச்சு தான் ஓப்பனிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணணுங்க. ஸோ இப்போது க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது கூட ட்ராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இல்லைனா ப்ராஃபிட்டோட ஷேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேலே இருக்கிற ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணணுங்க. ஸோ அடுத்தது பார்ட்னருடைய கேபிட்டல் அக்கௌண்ட் கேல்குலேஷன். ஸோ பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட் கேல்குலேஷன் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 டைப்பில் வந்து பார்ட்னருடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுவோங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட், இன்னொன்று ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடுங்க. ஸோ இங்கே காமிச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இஃப் த கேபிட்டல்ஸ் ஆர் ஃப்ளக்சுவேட்டிங். ஸோ நம்ம பார்ட்னரோட ரிலேட்டடான எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்கும். ஸோ அவங்க எவ்வளோ கேபிட்டல் எடுத்துகிட்டு வந்தாங்க, ஸோ மறுபடியும் எதாவது கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வாங்கியிருக்காங்களா, சேலரி வாங்கியிருக்காங்களா, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஃபர்ம்லேருந்து ப்ரீவியஸ் இயரோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் கிடச்சிருக்கா, ட்ராயிங்ஸா, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸா, இது எல்லாமே வந்து இந்த அக்கௌண்ட்டில் வந்துருங்க. ஸோ இதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலோட பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டோடைய ஃபார்மேட் if the accounts are fluctuating. ஸோ நம்ம அடுத்தது பார்க்க போகிறதுங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். ஸோ ட்ராயிங்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பார்ட்னர் அவர் போட்ட கேபிட்டலை அவருடைய பர்சனல் யூஸுக்காக கொஞ்ச நாள் எடுத்துக்கிறாரு அப்படின்னா அந்த அமௌண்ட் எவ்வளோ எடுத்துக்கிறாங்களோ அதை ட்ராயிங்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ட்ராயிங்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போட்டு பார்ட்னர் வந்து திருப்பி ரீபே பண்ணுவார். ஸோ ஒரு ட்ராயிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு பார்ட்னர் அந்த ஃபர்ம்லேருந்து அவங்களோட கேபிட்டலை லோனுக்கு வாங்குற மாதிரி. ஸோ அப்போ லோனுக்கு வாங்கினா நம்ம ஜென்ரலாக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ட்ராயிங்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட்டோடு வந்து ரீபே பண்ணுவாங்க. ஸோ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட் ஆஃப் ட்ராயிங் கொடுக்கல அப்படின்னா இது வந்து 6 monthsக்கு கேல்குலேட் பண்ணுவாங்க ட்ராயிங்ஸு. பட் ஆனால் டேட் ஆஃப் ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ட்ரா பண்ணதுலேருந்து ரிமைனிங் வந்து எவ்வளோ நாளைக்கு அந்த பணத்தை யூஸ் பண்ணியிருக்காங்களோ அவ்வளோ இதுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் போடுவாங்க. ஸோ இப்போது நம்ம வித்ட்ரா பண்ணுறதுலையே ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ராயிங் கேல்குலேஷன்ஸ் வருங்க. ஸோ இப்போ ஒரு சில பேர் வந்து மந்த்லி ஒரே அமௌண்ட் வித்ட்ரா பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி ஈவனாக வித்ட்ரா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதனுடைய ஆவரேஜ் பீரியட் மெத்தடில் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணாங்க. அது எப்படி கேல்குலேட் பண்ணணுன்னா நம்பர் ஆஃப் மந்த்ஸ் லெஃப்ட் ஆஃப்டர் ஃபஸ்ட் வித்ட்ரால் ப்ளஸ் நம்பர் ஆஃப் மந்த்ஸ் லெஃப்ட் ஆஃப்டர் லாஸ்ட் வித்ட்ரால் டிவைடட் பை 2 பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய ஆவரேஜ் பீரியட் வருங்க. ஸோ அப்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் கேல்குலேட் பண்ணுறதுக்கு டோட்டல் ட்ராயிங்ஸ் இன்ட்டு ரேட் இன்ட்டு ஆவரேஜ் பீரியட் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸுங்கிற அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க. ஸோ அதே வந்து அன்ஈக்குவலாக வந்து வித்ட்ரா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பிகினிங்கில் வந்து வித்ட்ரா பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு வந்து
6.5ம், மிடில் வித்ட்ரா பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு வந்து 6ம், எண்டில் வித்ட்ரா பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு 5.5. இந்த பேசிஸில் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணுவோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டு. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆஃப் த ஃபர்ம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆஃப் த ஃபர்ம் அதில் வந்துட்டு பார்ட்னர் ரிலேட்டடான டீட்டெயில்ஸை வந்து நம்ம போட்டிருக்க மாட்டோங்க. ஸோ இன் ஆர்டர் டு ஃபைண்ட் த எக்ஸாக்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷனான ஒரு அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதனோட ஃபார்மேட் தான் இங்கே ஸ்க்ரீனில் காமிச்சிட்ருக்குறதுங்க. ஸோ இதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷனில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ், சேலரி, கமிஷன், இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் லோன் அண்ட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் அட் த எண்ட். ஸோ இது எல்லாமே வந்து இந்த பார்ட்னர்ஸோடைய பர்சனல் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி வரும். ஒரு நார்மல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இந்த டிரான்சாக்ஷன்ஸ் காமிக்காமல் ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் தான் இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் காமிப்பாங்க. ஸோ அப்போ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் ஒர்க் பண்ணும் பொழுது இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாங்க. தேங்க்யூ.